வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில எனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு என்னைக்குமே வருத்தப்பட்டு நிக்காதீங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கே உங்களால உதவி பண்ணிக்க முடியல அப்படிங்கிறப்போ அடுத்தவங்களால எப்படி நமக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்க நமக்கு உதவி பண்ணலையே அப்படிங்கறதுக்காக நம்மளோட மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனங்க. நம்மளால என்ன முடியும் அப்படிங்கறத முதல்ல யோசிக்கணும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ஒரே நண்பனும் நாம தான், நமக்கு ஒரே எதிரியும் நாம தான் அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே யார் மேலையும் தேவையில்லாத கோபம் வராது. இவங்க நமக்கு உதவி பண்ணலையே அப்படிங்கிற மனவேதனை நமக்கு என்னைக்குமே வராதுங்க. நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மரங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. தான் மேல இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்ததுக்கு அப்புறம் கூட இந்த துளிர் விடக்கூடிய அந்த காலம், எதிர்காலம், நமக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படின்னு இந்த மரம் எப்படி காத்திருக்கோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் எல்லாமே நம்மளோட கையை மீறி போனா கூட கட்டாயமா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையானது உங்களை வந்து சேரும் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மைங்க. இங்க அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நம்ம சந்திச்சு அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் மனுஷனோட அதிகமான அகங்காரம், திமிரு இது எல்லாமே அடங்கி ஒரு கூர்மையான அறிவை அந்த மனுஷன் பெறுகிறான் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. சோ எதை பண்றதா இருந்தாலும் துணிச்சலோட பண்ணுங்க. எதுக்குமே மன வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. வாழ்க்கையிலுமே நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. சோ என்னைக்குமே உங்களை நீங்க அதிகமான மன அழுத்தத்துக்கு கொண்டு போய் உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. நீங்க எவ்வளோ பெரிய மனவேதனையில இருந்தாலும் இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நம்ம நடக்கக்கூடிய கால்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒரு கால் முன்னால இருக்கு, இன்னொரு கால் பின்னால இருக்கும். சோ இதனால முன்னால இருக்கிற கால் கர்வப்படவும் படாது, பின்னால இருக்கிற கால் அவமானப்படவும் படாதுங்க. சோ ஏன்னா அதுகளுக்கு நல்லாவே தெரியும் இந்த நொடி இந்த நிமிஷம் மாறக்கூடியது, இது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரிதான் மனுஷனோட வாழ்க்கையிலயும் கஷ்டமா இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது, சந்தோஷமா இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணுங்க. நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டது இது எல்லாமே காலம் அப்பப்போ குறிச்சு வச்சுக்கிட்டேதான் இருக்குதுங்க. நேரமும் காலமும் வரும்போது அதை திருப்பி நம்ம கிட்டயே கொடுக்கும். சோ நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்க போகுது அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உங்களோட தன்மானத்தை அடமானம் வச்சுட்டு ஒரு விஷயத்தை நீங்க அடையணும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேங்க, அந்த விஷயம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அப்படி அடையணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களோட உறவினர்கள், சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள்னு யாரா இருந்தாலும் சரி, உங்களை எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அதே இடத்துல அவங்களையும் வச்சுட்டு நீங்க நகர்ந்து வந்துருங்க. உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் இவங்க எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதை விட நமக்கு தன்மானமும் சுயமரியாதையும் முக்கியம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நேத்து நான் போட்டிருந்த அந்த வீடியோ பதிவுல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு உங்ககிட்ட இந்த கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். சோ அதுக்கு ஏகப்பட்ட பேர் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. என்னுடைய சொந்தங்கள், உறவுகள், அப்படி என்ன சொல்றது, நான் இந்த யூடியூப் ஆரம்பிச்ச புதுசுல நம்மளுடைய வார்த்தைகளை யாராவது கேட்பாங்களா அப்படின்னு ஏங்கி போன நாட்கள்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்னுடைய வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற, அந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறத அதை கேட்டுக்கிட்டு அதை ஏத்துக்க கூடிய மனிதர்கள், சொந்தங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.